Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களால இங்கிலீஷை ஃப்ளூயண்டா பேச முடியும். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? ப்ளீஸ் subscribe the channel and keep supporting me. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். Without delay, let's get started. Let's see the first sentence. நீங்கள் சண்டைக்கு வராதீர்கள். என்கிட்ட வந்து சண்டைக்கு வராதீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? Don't you pick a quarrel. Don't you pick a quarrel. சண்டைக்கு என்கிட்ட வராதீங்கன்றதை இப்படி சொல்லலாம். Don't you pick a quarrel. Next one. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. அதை எப்படி சொல்லலாம்? Silence means consent. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதை வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Silence means consent. நெக்ஸ்ட் ஒன், உண்மை ஒருபோதும் அழியாது. உண்மைதான் எப்பயுமே நிலைச்சிருக்கும் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Truth never perishes. Truth never perishes. நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு தலைவலி இருக்கிறதா? அதை எப்படி கேட்கலாம்? Do you have headache? Headacheனா உங்களுக்கு தலைவலி இருக்கான்னு அர்த்தம். அதுவே உங்களுக்கு ஃபீவர் இருக்கான்னா எப்படி கேட்கலாம்? Do you have fever? உங்களுக்கு ஸ்டமக் பெயின், வயிறு வலிச்சா எப்படி கேட்கலாம்? Do you have stomach ache or stomach pain? அந்த மாதிரி நீங்க எது வேணாலும் கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எப்படி ஆயினும் காத்திருப்பேன். உனக்காக நான் எப்படி இருந்தாலும் நான் வெயிட் பண்றேன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் வெயிட் எனிவே. எனிவேனா எப்படியா இருந்தாலும் நான் உனக்கு வெயிட் பண்ணுவேன். ஐ வில் வெயிட் எனிவே. நெக்ஸ்ட் ஒன், இஞ்சி தின்ற குரங்கு போல. அப்படின்னா இஞ்சி தின்ற குரங்கு போல இருக்குன்னு சொல்வீங்க இல்லையா? அதை நம்ம எப்படி சொல்லலாம்? லைக் அ monkey that has eaten ginger. Like a monkey that has eaten ginger. நெக்ஸ்ட் ஒன், அது என் தவறல்ல. இட் இஸ் நாட் மை ஃபால்ட். இட்ஸ் நாட் மை ஃபால்ட் அப்படின்னா இது என்னுடைய தவறல்லன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சுயநலவாதி. அதை எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஈகோயிஸ்டிக். அப்படின்னா நீங்க ஒரு சுயநலவாதி, செல்ஃபிஷ்னு அர்த்தம். யூ ஆர் ஈகோயிஸ்டிக். நெக்ஸ்ட் ஒன், நான் அவரை விடமாட்டேன். அதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் ஸ்பேர் ஹிம். ஏதாவது ஒரு சண்டையிலையோ ஏதாவது நீங்க ஒரு பிரச்சனை அப்ப நீங்க எதை சொல்வீங்க? நான் அவனை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்வீங்க இல்லையா? அதுதான் ஐ வில் நாட் ஸ்பேர் ஹிம். நெக்ஸ்ட் ஒன், நீ எனக்கு உதவுவாயா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்கறத எப்படி கேட்கலாம்? வில் யூ ஹெல்ப் மீ? வில் யூ ஹெல்ப் மீ? எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ. நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருப்பேன். கிரேட்ஃபுல்லா இருப்பேன்னா நான் உங்களுக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன்னு அர்த்தம். ஐ எம் கிரேட்ஃபுல் டு யூ இல்லைனா ஐ எம் தேங்க்ஃபுல் டு யூ கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். அப்படின்னா ஐ பிளட்ஜ் யூ. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன்னு சொல்வீங்களே, அதான் ஐ பிளட்ஜ் யூ. நெக்ஸ்ட் ஒன், தாமதம் ஆகிறது. அதை எப்படி சொல்லலாம்? இட்ஸ் கெட்டிங் லேட். லேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் இட் இஸ் கெட்டிங் லேட். நெக்ஸ்ட் ஒன், நான் அவசரத்தில் அதை மறந்து விட்டேன். அவசரத்துல நான் அதை மறந்துட்டேன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ forgot it in haste. ஹேஸ்ட்னா அவசரம்னு அர்த்தம். ஐ forgot it in haste. நான் அவசரத்துல அதை மறந்துட்டேன். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் பணம் கடனாக கொடுங்கள். அதை எப்படி கேட்கலாம்? கெட் மீ lended some money. எனக்கு வந்து மணி வந்து கடனா கொடுங்கன்னு கேக்குறீங்க. கெட் மீ lended some money. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் ஏதாவது சொல்லி இருப்பீர்கள். இது எப்படி சொல்லலாம்? you would have said something. நீங்க ஏதாவது சொல்லியிருப்பீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் you would have said something. நெக்ஸ்ட் ஒன், அவருடைய முரட்டுத்தனமான நடத்தை எனக்கு பிடிக்கவில்லை. அதை எப்படி சொல்லலாம்? I don't like his rude behavior. அவரோட rude behavior எனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். I don't like his rude behavior. நெக்ஸ்ட் ஒன், அவன் ஒரு முட்டாள். அதை எப்படி சொல்லலாம்? he is moron. moronனா stupid, முட்டாள்னு அர்த்தம். he is moron. நெக்ஸ்ட் ஒன், ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அதை எப்படி கேட்கலாம்? why are you so tense? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு அர்த்தம். why are you so tense? நெக்ஸ்ட் ஒன், யாரையும் இழிவுபடுத்த வேண்டாம். அப்படின்னா don't defame anyone. defamingனா இழிவுபடுத்துறதுன்னு அர்த்தம். so don't defame anyone. யாரையும் இழிவுபடுத்த வேண்டாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் சென்டென்சஸ் தான் பார்த்தோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களாலேயும் இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். So if you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.